அவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிக வந்து அருள் புரிக விரைந்திது தருணம் மாமணி மன்றிலே சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக. மகேஸ்வரி இங்க கேக்குதுமா. தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர் பெருமக்களே, இதுகாலம் தேவகானமாக அருட்பாவுடைய அகல் வரிகள் இந்த புனித பூமியில் ஒலித்தது. இது இந்த பூமி மாத்திரமல்ல, இந்த காலத்திலே ஐயா மாதவன் ஐயா, நம்முடைய ஞானகிருஷ்ணன் ஐயா, ராம ஐயா எல்லாம் இருக்கின்ற காலத்திலே வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த அருட்பாவினுடைய இசை இங்கே ஒலிப்பதற்கு பெரிதும் காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு தான் ஒரு இடத்துல சிவன் ஆலயத்தில் வந்து வழிபாடு முடிச்சுட்டு இரவு 1 மணிக்கு தான் வந்தாங்க. தூங்க கூட முடியல அவங்களால. ஐயா சொன்னார், இல்லைங்க கண்டிப்பாக வரணுமா. எனக்கு என்னென்னா இங்கே இது நடக்குதுன்றத நாங்கள் வெறும் சாப்பாடு போட்டு போகிறது இல்லை, வழிபாடு நடக்குதுன்றது கண்ணமங்கலம் குரூப் இங்கே வந்தால் தான் மற்ற மக்களுக்கு தெரியுது. ஓ, அவங்க காதலை வாங்கிக்கிறாங்க, இன்றைக்கி ஏதோ சத்தம் போடுறாங்க, அவங்க பார்வையில் அது சத்தமாக கூட இருக்கலாம், சத்தம் போடுறாங்க, ஆனால் சாப்பாடும் போடுவாங்க அப்படின்றதுக்கு இது அடையாளமாக இருக்குது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்றது போல் 12:30 மணிக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படின்றதுக்கு குழிவு குறியாக இந்த வழிபாடு சிலர் காதிலே ஒலிக்கிறது. அதை மறுக்க முடியாது. அந்த வகையிலே வள்ளல் பெருமான் ஐயா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த பிறவியிலே மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு, பிறவி இல்லாத ஒரு பெருநிலையை மாதவன் ஐயா அவர்களுக்கும் அவர் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த குழுவினர் அனைவருக்கும் வள்ளல் பெருமான் வழங்க வேண்டும். அவருடைய ஆன்மா உடலில் இருக்கின்ற வரை இங்கே இந்த புனித பூமியிலே அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கு வள்ளல் பெருமான் வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தினை மட்டும் ஐயாவினிடமும் ஐயாவினுடைய மூவருடைய மும்மூர்த்திகளாக அமர்ந்துள்ள மூவர்களின் பொற்பாத கமலங்களில் சூட்டி அவருடைய பொற்பாத கமலங்களின் உச்சி சூட்டி மனமை மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் சங்கம் புதுப்பாளையத்தில் வசித்து வருகின்ற தயவ திருவாளர் லட்சுமி நாராயண செட்டியார் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி தெய்வ திருமதி ஜோதி அம்மாள். பாருங்க, பேர்லயே ஜோதி. அதனால தான் வள்ளலாரை விட்டு அவங்க பெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் என்னம்மா, நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், அம்மா செவ்வாய்க்கிழமை எங்களால் முடியுமாம்மா, ஞாயிற்றுக்கிழமைனா கூட பரவாயில்ல, இன்னைக்கு பரீட்சை வேறு இருக்குது அப்படின்னு. அந்த பாப்பா மீனாட்சி இந்த ஊரில் படித்த பாப்பா, எங்களுக்கெல்லாம் பரிசுத்தமான பாப்பா என்ன சொல்லிட்டாங்க, ஆனால் போன வருஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா செய்யறதுக்கு இங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே நிறைய இடத்துல செய்கிறாங்க, பருவதமலை மற்ற இடத்துலலாம் செய்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் செஞ்சது எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. அந்த வகையில் நீங்கள் இந்த முறையும் செய்யணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டுக்கினாங்க. அதற்கு இணங்க இன்றைக்கு எத்தனையோ சிரமம் இருந்தால் கூட ஐயாவுக்கு நாங்கள் அன்பு தொல்லை கொடுத்து, ஏன்னா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்ட்டார் ஐயா. மலை தான் இந்த கலம்பூர் சன்மார்க்கத்தினுடைய அன்பில் அகப்பட்டுடுற. அப்படி கலம்பூர் சன்மார்க்க சங்கத்தில் அகப்பட்டதுனால்தான் இந்த மலத்தில் பொழுத்த பொழிவினும் கடையனாகிய என்னை ஒரு பொருட்டாக நினைத்து அந்த அச்சுதாசர் பஜனைக்கு போய் போன இடத்துல எங்களையும் அழைத்துன்னு போய் ஆலயத்தில் முதல் மரியாதை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் இல்லத்திலும் நாங்கள் நினச்சோம் இது வரைக்கும் அவர் உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கிறேன்னு. அன்றைக்கி தான் தெரியுது அவர் இல்லத்திலையும் கூட்டும் போய் ராஜ மரியாதை செய்தார்கள். அதற்கு இந்த பிறவியில் என்ன பலன் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இங்கே வராரு, அவரை என் வீட்டுக்கு கூட கூட்டு போக முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, சாக்ரட்டிஸ், மாபெரும் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் என்ன செய்கிறான், கீழே வந்து தன்னுடைய சீடர்களோடு அளவலாவி கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவருடைய மனைவி மேலிருந்து குப்பைகளை கொட்டுகிறார். அந்த குப்பை கொட்டுறார்.
அவர் அந்த நேரத்திலே அமைதியாக இருக்கிறார். சீடர்கள கூட பேசிட்டு அமைதியாக இருக்கின்றார். பிறகு அந்த அம்மா சாமானை தூக்கி வீசி அடிக்குது. உடனே அவர் சொல்றார், இடி வருகிறது, பிறகு மழை வரும் என்று சொல்கிறார். ஞானி அவர் மட்டும்தான் அப்படிதான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வைணவ பெரியார் ராமானுஜர் என்ன சொல்றாரு, ஒரு அடியாரை ஆழ்வார் ஒருவரை அழைத்து இல்லத்திற்கு விருந்துக்கு அழைத்து இருக்கிறார். அந்த ஆழ்வாரம் இல்லத்துக்கு வர்றார, பெரியவர் கூப்பிட்டாரு போலான்னு. அவங்களுடைய துணைவியார் என்ன சொல்றாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு அவர் நீராட போனார். வந்தவருக்கு கொல்லைப்புறமாக வர வைத்து கொல்லைப்புறத்தில் உணவு பரிமாறிட்டு அவரை அனுப்பிட்டு அந்த சாதத்தை எல்லாம் பணியாளுக்கு கொடுத்து விட்டு வேற ஒரு பாத்திரத்திலே சமைக்கிறார். இவர் கேட்குறாரு, என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரையோ ஒருத்தர் வர சொன்னீங்க, அவங்க நம்ம இனம் கிடையாது, பிராமணர் இல்லை, ஆகையாலே நான் கொல்லைப்புறத்திலே அவருக்கு உணவை பரிமாறி அந்த மீதி இருந்த உணவை எல்லாம் பணியாளுக்கு கொடுத்து விட்டு உங்களுக்காக வேற ஒரு உணவை சமைக்கிறேன், முறைப்படி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட மாத்திரத்திலேயே ராமானுஜர் என்ன சொன்னாரு, கூறாமல் சந்நியாசம் கொண்டார். அவ்வை பிராட்டி தான் பதிவு வைக்கிறாங்க. ஔவையாருக்கு கடும் பசி, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த குளத்துல ஒருத்தன் குளிக்கிறதுக்கு வரான். அவனை பார்த்த உடனே இன்னைக்கு இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல குளம், பிள்ளையாரை கும்பிட்டு அந்த அம்மா குளத்துல குளிக்கிறோம் மேலே வரந்துனே இருந்துச்சு. பார்த்துட்டு, ஐயா இன்னைக்கு உங்கள் வீட்டில் தான் நான் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு நான் சாப்பிட்றணும் அப்படின்ச்சு. அப்படியான்னு கேட்டு அவன் எப்படியாவது பாட்டியை மாற்றணும்னு சொல்லிட்டு குறுக்கவங்க நடுக்கம் போவாத நீண்ட வழி மாறி வரான். அவன் பின்னாடியே இந்த அம்மாவும் வருது. அவன் உள்ள நோயெல்லாம் திண்ணியில் உட்காந்துருச்சு. சரி, அவனுக்கு அவன் வீட்டுக்கார அம்மாவை பற்றி நல்லா தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருங்க நான் போய் சொல்லி ரெடி பண்ணிட்டு வரேன்னு திண்ணை மேலே உட்கார வச்சுட்டு அந்த அம்மாவை போகிறான். போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, அவங்க வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு முகம் திருத்தி ஈரோடு பேன் பார்த்து கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு முகத்துக்கெல்லாம் பவுடர்லாம் வச்சு நல்லா இது பண்ணி உட்கார வச்சு, இவன் தலைலாம் இப்படி இருக்குது, கூந்தல் வாசனையாக்குது. அந்த மன்னன் சொன்னான் இல்லையா, அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, என்னுடைய மனைவியினுடைய கூந்தலில் வர வாசம் இயற்கையானதான்னு கேட்டானே, அது மாதிரி அதெல்லாம் ஈரோடு பேன் பார்த்து உட்கார வச்சு தலைலாம் சீவி மெதுவாக சொன்னானா, விருந்து ஒன்று வந்துள்ளது என்று விளம்பினான். நான் சொல்கிறேன் காதில் ரகசியமாக, அம்மா நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், ஒரு பாட்டி அது பின்னாடியே ஓடியாந்துச்சு, நான் எதுவும் வாயே திறக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, ஒரு விருந்து ஒன்று போடுமான்னு மெதுவாக சொல்கிறான். விருந்து ஒன்று வந்துள்ளது என்று விளம்பினான். அவன் சொல்லி கூட முடியல, விருந்து ஒன்று உள்ளதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாளாம், ஆடினால் பாடினால் பழமுறத்தால் சாடினால். டேய், நீயே தண்டை சோறு, உனக்கு போடுறதே தண்டை சோறு. இதில் விருந்து ஒன்று வந்துள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம், விருந்து வந்துள்ளதுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாளாம். பயமுறத்தால் சாட்டினாலாமா. அந்த அடியெலாம் வாங்கிக்கின்னு காலெலாம் மீந்த மெதுவாக இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அது பெரிய பாட்டி இல்லைன்னா பாட்டு போடுவோம், ஊர் ஃபுல்லாக சங்க இலக்கியம் பேச நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி இவ்வளோ சமாச்சாரம் உள்ளே நடக்குது. மெதுவாக அந்த கதவு பூட்டு வழியாக இந்த அம்மா எல்லாத்தையும் நோக்கிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிட்டான். இன்றைக்கி ஒரு நாள் தான் ஏன் இது மேலே கூட்டின்னு வராதுன்னு சரின்னு வெளியே சொல்கிறான். காலரெலாம் திருப்பின்னு அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு இங்கே உட்காந்துருங்க. இந்த சும்மா இருக்குதா அந்த பாட்டி, என்ன கேட்குது, சத்தம் கேட்சா, அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ அரிசியில் புடைச்சாங்க. ஓ, அன்னாடம் இப்படி தான் புடைப்பாங்களோ, அன்னாடம் இப்படி தான் புடைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருது. இவன் இப்போ இந்த அம்மா சமைச்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவரும் கூப்பிட்றாரு. வந்த உடனே பரிமாறுது. இலைய வாழை இலைய நின்னபடி போட்டுச்சு. அது பழைய இந்த மாதிரி டைல்ஸு மழுன வீடெல்லாம் கிடையாது, சாதாரண கல் இதுவும் இருக்குது. அதில் கல் புத்தி அந்த இலை பொத்தலாச்சு. அந்த அம்மா அமைதியாக இருந்துச்சு. அடுத்து சாதத்தை போட்டுச்சு. சாதத்தையும் நின்னபடியே போட்டுச்சு. அப்பவும் பொறுமையாக இருக்குது. அதுக்கு அடுத்து சாம்பாரை எத்தனை ஊற்றுது. அப்போ தான் அந்த அவ்வைக்கு ஒரு கோபம் சூர்க்க நகை போல ஒரு பெண்டை
பொண்டாட்டியாக பெற்றாய படுபாவி, என்னடா உன் செல்வம், செருப்படி படாத செல்வமும் ஒரு செல்வமா, பத்தானுக்கேற்ற பதிவிருதியாயின் எக்காலத்தும் ஒத்து வாழலாம். ராமனும் சீதையும் மாதிரி இருந்தா எந்த காலத்திலையும் ஒத்து வாழலாம். சற்றேனும் தாறுமாறால் நடப்பாலாயின் கூறாமல் கொல் சந்நியாசம். சொல்லிட்டு கூட போவாத, சன்னியாசம் போடான்னு கூட சொல்லாத. அப்படி வந்தவர் தான் ராமானுஜர். ராமானுஜருடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதற்காக இதையெல்லாம் பதிய வைக்கின்றேன் என்று சொன்னால், ஞானிகளுக்கே இயற்கையாக வர சமாசாரம். ஞானிகளுக்கு எல்லா ஞானிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மட்டும்தான் சாரதா தேவி, அன்னை சாரதா தேவி அவங்களுக்கு ஒத்து போனாங்க. மீதி எல்லாத்துலையும் இப்படி தான் இருக்கும். அதனால தான் அவங்க எனக்கு என்னென்னா, ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னா அவங்க இந்த இடத்துல குடும்ப அமைதி கெட்டு போயிடும் இல்லையா? அதனால தான் ஐயா இவ்வளோ தூரம் வந்து கூட என்னால் உள்ள கூட்டு போக முடியல. வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்கள் கோச்சிக்காதீங்க. பெர்மனண்ட் விண்ணப்பம் வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அங்கே நம்ம சைவத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, அதுக்காக சொல்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒருவர் ஐயா உங்களை கோயிலுக்கு இட்டும் போலையே நான் காமிக்கலையேன்னு சொன்னார். அதுக்கு அவர் என்னன்றார், கோயில் அந்த கோயில் பெரியதல்ல, மனதுக்குள் இருக்கிற பெரிய கோயில் இதுதான் என்று சொல்லி இதுவே பெருங்கோயிலாக கொண்டாடுவோம். உண்மைதாங்க ஐயா. அந்த வகையிலே ஐயாவினுடைய பொற்பாத கமலங்களை மீண்டும், ஏன்னா அந்த மரியாதைக்கெல்லாம் நான் தகுதியானவன் நான் அல்ல. அந்த மரியாதை ஐயா வீட்டில் நடைபெற்ற மரியாதைகள் அத்தனையும் வள்ளல் பெருமானிடம் சூட்டுகின்றேன். வள்ளல் பெருமானுக்கே உரியது. ஏன்னா என்னை ஏறானில ஏற்றியது அருட்பெருஞ்சோதின்னு அவர் சொல்கிறார். அதுதான் இது. இந்த மார்க்கத்துக்கு வரலன்னா நாம் யாரோ, இந்த உலகம் எதுவோ யாரோ. ஏன்னா கைப்பொருள் உண்டாயின் எல்லாரும் எதிர்கொள்வதுதான். நம்மகிட்ட இது கைப்பொருள் ஒன்றும் தேவையில்லை, உள்ளக்கமலம் உத்தமானா இருந்தால் போதுன்றார். அந்த வகையில் இந்த வள்ளல் பெருமானுடைய வழிபாடு இன்று பட்டி தொட்டிகளிலெல்லாம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. உண்மை அறியாத சில ஆத்மாக்கள், வள்ளலாரனுடைய உண்மையும் தமிழனுடைய பெருமையும் அறியாத ஆன்மாக்கள் சில அவதூறு செய்திகளை வலைதளங்களில் பரப்பி வருகின்றது. அந்த ஆன்மாக்களுக்கும் வள்ளல் பெருமான் மனமிறங்கி கருணை செய்ய வேண்டும் என்று இந்த புனிதமான நேரத்திலே விண்ணப்பத்தினை சமர்ப்பித்து, ஜோதி தெய்வ நிலையில் உள்ள ஜோதி அம்மாள் வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் வழியில் நின்று பிறவியில்லாத பெருநிலை அடைய வேண்டியும், அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. ஏமா